Dear students, என்னுடைய நாலேஜ் கிளாஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நான் சிபிஎஸ்சி 12வது கிளாஸில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி வருது. அது சம்மந்தமாக இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னா நமக்கு நிறையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் நமக்கு என்ன பெனிஃபிட், கரண்ட் கிடைக்குமா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் தான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இப்போ நம்ம எதுக்கு இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி நமக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா இப்போ இந்த வெஹிக்கிள்லாம் இருக்குது, பெட்ரோல் டீசலில் வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வர்றதுனால கார்பன் மோனாக்சைடு வருது, தட் இஸ் ஹார்ம்ஃபுல். அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் வருது, P10 அந்த மாதிரிலாம் பார்ட்டிகல்ஸ்லாம் வருது. ஸோ அது ஹார்ம்ஃபுல் இல்லைங்களா? அப்போ டெல்லிலாம் பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டாங்க, 10 வருஷம் ஆச்சுன்னா வெஹிக்கிளை பேன் பண்ணுறது. ஏன்னா அது பொல்யூஷன் வருதுன்ட்டு. டெல்லியில் ஏற்கனவே நிறைய பொல்யூஷன் இருக்குது. பஞ்சாப்லேருந்து வருது, ஹரியானாவிலேருந்து வருது, எல்லாம் அந்த இது பார்த்திங்கன்னா நெல் அடிக்கிறது, அந்த டஸ்ட்டு வருது. அதோட இந்த வெஹிக்கிள் பொல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாகி மேகமூட்டம் மாதிரி இருக்குது அங்கே டெல்லியில். அவங்க அது இப்போ 10 வருஷம் வெஹிக்கிள் எல்லாம் பேன் பண்ணுங்கள், பெட்ரோல் டீசல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டர் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அதனால் வேர்ல்டு பூரா என்ன பண்ணுறாங்க, நம்ம பொல்யூஷனை அவாய்ட் பண்ணணும், நமக்கு பொல்யூஷன் இல்லாமல் நமக்கு வெஹிக்கிள் இயங்கணும் அப்படின்றது கான்செப்டில் என்ன பண்ணாங்க, பேட்டரி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நவடேஸ் என்ன பண்ணாங்க, லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணி நிறைய காரு, பஸ்ஸு, 2 வீலர்லாம் வந்துருச்சு. ஸோ அப்போ அதில் பொல்யூஷன் கிடையாது, ஸ்மூத்தாக போகும், சவுண்டு வராது, ஒன்றும் வராது இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துருச்சு. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், அது லெட் ஆசிட் பேட்டரி, அது ஆசிட் பேட்டரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ எவ்வளோ பொல்யூஷன் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம இதை இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினால் வர இந்த பேட்டரிஸை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பொல்யூஷனை குறைக்கிறோம். அதான் இப்போ அது சின்ஸ் த பேட்டரிஸ் இன்வால்வ், பேட்டரிஸ் நமக்கு இப்போ லைஃப்பில் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இந்த சாப்டர் நமக்கு ஒரு முக்கியமான சாப்டராக நம்ம கருதலாம். இப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இதில் இப்போ பவர் எப்படி ஜென்ரேட் ஆகுது, நம்ம எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை நம்ம ஒரு செல்லை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த செல் என்ன, டேனியல் செல், ஆர் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வோல்டாயிக் செல்னு சொல்கிறாங்க. டேனியல் செல்ன்றது ஒரு சின்ன செட்டப் தான். இதில் 2 செல் இருக்குது. 2 செல்லில் உள்ள ஜிங்க் சல்ஃபேட் போட்டுரும் சொல்யூஷன், இன்னொன்று காப்பர் சல்ஃபேட் போட்டுருவோம். இதில் ஜிங்க் எலக்ட்ரோடு போடுறோம், இங்கே காப்பர் எலக்ட்ரோடு வைக்கிறோம், 2டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இதில் 3 சுச்சுவேஷன் இருக்குது. இது 3 சுச்சுவேஷன் எப்படின்னாக்கா, நம்ம எக்ஸ்டர்னல் பொட்டென்ஷியல் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாக்க இது இந்த கரண்ட் ஜென்ரேட் ஆகுது 3 விதமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்டர்னல் பொட்டென்ஷியல் லெஸ் தென் 1.1 வோல்ட்னு வச்சுங்க. அப்போ என்ன அப்படின்னாக்கா இது ஆனோட் சொல்கிறது, ஜிங்க் இல்லையா, இது இந்த எலக்ட்ரோட ஆனோட் சொல்கிறது. ஆனோட்லேருந்து எலக்ட்ரான் போகும் கேத்தோடு காப்பர். இங்கே எலக்ட்ரான் இங்கே போகும்போது கரண்ட் இங்கேருந்து இங்கே வரும். இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஜிங்க் இந்த எலக்ட்ரோட் இல்லையா, அது டிசால்வ் ஆகும் சொல்யூஷனில். அங்கே என்ன ஆகும், சொல்யூஷனில் இருக்க காப்பர் இங்கே டெபாசிட் ஆகும் எலக்ட்ரோடில். இந்த மாதிரி தான் நம்ம இந்த பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல் எப்படி காப்பர் எடுக்கணும் அப்படின்னாக்கா இது பியூராக வந்துடும். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து காப்பர் எப்படி பண்ணோம்னா நமக்கு பியூராக காப்பர் வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணும், இப்போ இது மோர் தேன் 1.1 வோல்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரியாக்ஷனே ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது இப்போ என்ன பண்ணும், காப்பர் டிசால்வ் ஆகிடும், ஜிங்க் டெபாசிட் ஆகும் இங்கே. அப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே வரும், கரண்ட் இங்கேருந்து அங்கே போகும். சரி, இப்போ 3ஆவது சுச்சுவேஷன் பாருங்க, இ எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு 1.1 வோல்ட் அப்படின்னாக்கா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும், ஒன்றுமே நடக்காது. இங்கேருந்து கரண்ட்டோ அங்கேருந்து எலக்ட்ரானோ ஒன்றுமே வராது. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஜிங்க் சல்ஃபேட் இங்கே 1 மோலார் கான்சன்ட்ரேஷன், இங்கே காப்பர் சல்ஃபேட் 1 மோலார் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். அப்போ நமக்கு 3 சுச்சுவேஷன் இதில் நமக்கு விளங்கிடுச்சு. ஏன்னா இதை ஒன்று ஆனோட இப்போ வச்சுக்கலாம், அப்புறம் அதை கேத்தோட மாற்றலாம், அந்த கேத்தோட ஆனோட மாற்றலாம். ஏன்னா இது டேனியல் அண்ட் விச் இஸ் கால் டேனியல் செல் ஆர் வோல்டாயிக் செல். இப்போ இது என்னன்னா, இந்த ரியாக்ஷன் என்ன சொல்றதுன்னா இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதில் என்ன ஆச்சு, இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் இ எக்ஸ்டர்னல் லெஸ் தென் 1.1 என்னாச்சுனாக்கா
இந்த ஜிங்க் என்ன ஆச்சு, ஆக்சிடைஸ் ஆகி Zn2+ ஆயிடுச்சு. அந்த 2 எலக்ட்ரான் தான் இந்த பக்கம் அங்கே போகுது. என்ன அப்போ காப்பர் என்ன ஆச்சு, அந்த எலக்ட்ரானை வாங்கிட்டு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஜிங்க் ஆக்சிடைசஸ், காப்பர் ரெடியூசஸ். அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் மாற்றணும்னா இதே வந்து ரிவர்ஸாக நடக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வந்து சப்சிக்வெண்ட்டாக என்ன பார்க்கலாம்னாக்கா, இந்த 1.1 வோல்ட்டை நம்ம எப்படி அரைவ் பண்ணுறது. ஏன்னா இப்போ இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் உள்ள எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னா, ஏன்னா இப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா என்ன, அது எதுக்கு தேவைப்படுது, இப்போ இண்டிவிஜுவலாக இந்த பொட்டன்ஷியலை எப்படி மெஷர் பண்ணுறது, ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கு உள்ள பொட்டன்ஷியல்னா என்ன, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அது எப்படி, அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் முடியாது. இதுக்கு இண்டிவிஜுவல் பண்ணணும்னா இதுக்கு முடியாது. அதுக்கு தான் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம், இதுவும் கண்டுபிடிக்கலாம். அதை வந்து சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஹோப் நீங்கள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டேனியல் செல்லை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். Zn solid and copper 2+ aqueous gives Zn2+ aqueous and copper solid. இதை வந்து 2 பார்ட்டாக நம்ம எழுதலாம். காப்பர் ரிடக்ஷனை வந்து Cu2+2 எலக்ட்ரான் becoming Cu solid. இது is a reduction half reaction சொல்லலாம். இன்னொன்று வந்து ஜிங்க் சாலிடை கெட்டிங் ஆக்சிடைஸ் ஆனோம்னா 2 எலக்ட்ரான் கொடுக்குது. இதுக்கு ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷன் சொல்லலாம். சரிங்களா, இங்கே 2 எலக்ட்ரான் ரூல்ஸ் ஆகுது, அது ஆக்சிடேஷன். ஓகே, ஹாஃப் ரியாக்ஷன் சொல்லலாம். இதுக்கு வந்து ஹாஃப் செல்ஸ்ன்னு சொல்லலாம், ரிடாக்ஸ் கப்புள்னு சொல்லலாம். அடுத்து வந்து டெஃபினிஷன். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட் அண்ட் த எலக்ட்ரோலைட். அதாவது இந்த எலக்ட்ரோடுக்கும் எலக்ட்ரோலைட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகுது இல்லையா, அதை வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்கிறோம். அப்புறம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், EMF. அதுனா டிஃபரன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் கேத்தோட் அண்ட் ஆனோட். இப்போ இந்த பக்கம் ஒரு கேத்தோடு ஆனோடு இருந்தது, இந்த பக்கம் ஒரு கேத்தோடு இருந்தது நம்ம போட்டு ட்ராயிங்கில். இதுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பொட்டன்ஷியல், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த கேத்தோடுக்கு ஆனோடுக்குள்ள எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அதனுடைய டிஃபரன்ஸ் ஏன்னா அதை தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிச்சு, இந்த டெஃபினிஷனும் புரிஞ்சிச்சு. இந்த 2 ஹாஃப் செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது ஏன் கொடுத்தேன் அப்படின்றத வந்து சப்சிக்வெண்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்க, மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணணும். இந்த டேனியல் செல் இது பண்ணி எடுக்கும்போது என்ன சொன்னாக்கா, அங்கே வந்து ஒரு ஜிங்க் ஆனோடு இருந்தது, காப்பர் கேத்தோடு இருந்தது. இப்போ அதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக வந்து மெஷர் பண்ணுறது முடியாது. இது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், ஜிங்க் செல்லுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோ அல்லது வந்து காப்பர் செல்லுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலோ தனித்தனியாக மெஷர் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக என்னன்னாக்கா, ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எடுத்துக்கணும். இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ரெஃபரன்ஸு அது வச்சுக்கணும். அந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வந்து எப்போவுமே வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து 0 அப்படின்னு வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்லை, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து ஹைட்ரஜன் ரெடியூஸ்டு ஃபார்ம் அது 1 பார். அதே மாதிரி அது சொல்யூஷனில் அது வந்து 1 மோலார் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன். இது வந்து 1 மோலார், கேஸில் வந்து 1 பார். ஸோ இதை வந்து யூனிட்டி வி ஹேவ் டு அஸ்யூம், அதனுடைய பேராமீட்டர்ஸ் வந்து யூனிட்டின்னு வச்சுக்கணும், அஸ்யூம் பண்ணணும். அஸ்யூம் பண்ணிவிட்டு இதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 0ன்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் கேத்தோனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதோட கப்புள் பண்ணணும். அது என்ன, நம்ம காப்பர் கேத்தோடு பார்த்துருக்கோம், Cu2+2 எலக்ட்ரான் gives a Cu reduced form. இப்போ இதனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணுறதுக்கு இஸ் கேத்தோடு இல்லையா, இது வந்து ஆனோட், இதை ரெண்டையும் கப்புள் பண்ணுறோம். இப்போ என்னது, இந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு E ரைட் மைனஸ் E லெஃப்ட். லெஃப்ட்டில் வந்து நம்ம ஆனோட எழுதுவோம், ரைட்டில் வந்து நம்ம கேத்தோடு எழுதுவோம். இப்போ காப்பர் கேத்தோடு. இப்போ லெஃப்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வந்து 0 அஸ்யூம் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அதை 0 போட்டுக்கணும். அப்போ நம்ம எந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணுறோமோ இந்த கப்பலில், அது என்ன ஆகும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் காப்பர் கேத்தோடு நமக்கு கிடைக்கும். நம்ம பர்பஸே அதுதான், காப்பர் கேத்தோடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுடைய பர்பஸ். ஸோ இப்படி வரும். அதோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத சப்சிக்வெண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I hope you understood. Measurement of EMF, electromotive force.
இப்போ டேனியல் செல் பார்க்கும்போது நம்ம அதனுடைய இஎம்எஃப் எவ்வளோ இருந்துச்சுனாக்கா 1.1 வோல்ட் இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ சரி அது வந்து 2 செல்லை வந்து நம்ம கப்புள் பண்ணி வச்சுருக்கோம், அதனுடைய வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து ஜிங்க் ஆனோட் ஆர் காப்பர் கேத்தோட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னு தெர் இஸ் நோ மெத்தட். அது தனியாக வச்சு அதனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஹைட்ரஜன் செல்லோட கப்புள் பண்ணணும். அப்போ ஹைட்ரஜன் செல் எலக்ட்ரோடுக்கு உடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன அசீவ் பண்ணணும்னாக்கா 0 அப்படின்னு அசீவ் பண்ணணும். அப்போ 0ன்னு அசீவ் பண்ணது எல்லா டெம்பரேச்சர்லையும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம். அது வந்து 1 மோலாக இருக்கணும். இப்போ அது கேஸாக தானே உள்ளே வருது அந்த எலக்ட்ரோடில். அது வந்து 1 bar ப்ரெஷர் இன் ஆல் டெம்பரேச்சர். நம்ம யூனிட்டி கான்சன்ட்ரேஷன் யூனிட்டி, ப்ரெஷர் யூனிட், என்ன எல்லாமே யூனிட்டி அட் ஆல் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அது வந்து 0. அதோட வந்து என்ன செய்யணும், காப்பர் கேத்தோட் அந்த செல் காப்பர் செல் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இந்த டபுள் லைன் போடுறது இது வந்து இதுதான் நாம்ஸ், இதுதான் வந்து மரபுன்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம கப்புள் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கணும். அதாவது இஎம்எஃப் வரும். அந்த இஎம்எஃப் வரதை தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் ஆஃப் த காப்பர். ஏன் அப்படின்னாக்கா ஹைட்ரஜனுக்கு 0ன்னு அசீவ் பண்ணிட்டோம். அந்த ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வந்து 0.34 வோல்ட்னு வருது. கரஸ்பாண்டிங் டு திஸ் ஈக்குவேஷன் அந்த டேனியல் செல் காப்பர் 2 + aqueous 1 molar + 2 electron காப்பர் சாலிடு. இங்கே கூட 1 molar தான் கன்சிடர் பண்ணுறோம் அதோடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ நமக்கு வந்து காப்பருடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கிடைச்சாச்சு. இதே மாதிரி ஜிங்க்குக்கு வேணும்னா அதே மாதிரி ஜிங்க் செல்லோட செல்லை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு அதனுடைய இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல். அதுதான் வந்து ஜிங்க்குடைய இப்போ ஹைட்ரஜனுடைய 0 இருக்கிறதுனால இந்த ஜிங்க்குடைய இந்த ரிசல்ட்டில் வர்ற இஎம்எஃப் என்னன்னாக்கா ஜிங்க்குடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் அது எவ்வளோ வருது -0.76. கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் என்ன, Zn + aqueous 1 molar 2 electron = Zns. இங்கே வந்து இது வந்து ஆனோடா கன்சிடர் பண்ணல, கேத்தோட தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு வந்து காப்பருடைய காப்பர் செல்லுடைய இஎம்எஃப் கிடைச்சிருக்கு, இஎம்எஃப் அல்லது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கிடைச்சிருக்கு. ஜிங்க் செல்லுடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோல் பொட்டன்ஷியல். இப்போ நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, E cell = E right - E left. அதாவது EMF = E cell = E right - E left. இப்போ அந்த டேனியல் செல்ல எது ரைட்ல இருக்குது, கேத்தோடு காப்பர் 2 + 2 electron காப்பர் ஆயிடுச்சு. ஆனோட்ல என்ன இருக்கு, ஜிங்க் ஆக்சிடைஸ் ஆகி Zn + 2 வருது லெஃப்ட். அப்போ காப்பருடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் 0.34 கண்டுபிடிச்சோம். அப்புறம் வந்து ஜிங்க்குடையது வந்து -0.76 கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல இருந்து 0.34ல இருந்து -0.76 கழிச்சோம்னா நமக்கு 1.1 வோல்ட் வருது. இதுதான் நம்ம அந்த டேனியல் செல்ல மேல 1.1 வோல்ட் 0 1.1 வோல்ட் வந்து லெஸ் தென் 1.1 மோர் தென் 1.1 கூட 3 சிச்சுவேஷன் படித்தோம். ஹோப் நம்ம இப்போ வந்து எப்படி வந்து இண்டிவிஜுவல் செல்ஸ் உடைய ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியலை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறத இதில் பார்த்துட்டோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ நான்ஸ்ட் ஈக்குவேஷனை பற்றி பார்க்கலாம். நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம், நம்ம எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணுறதை பற்றி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு செல்லுக்கு வந்து எலக்ட்ரோடு வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கப்புள் பண்ணி தான் நம்ம வந்து அதனுடைய இஎம்எஃப் வருது இல்லை, அதை வந்து நம்ம அந்த எந்த செல்லை கப்புள் பண்ணுறோமோ அது ஜிங்காக இருக்கலாம், காப்பர் செல்லாக இருக்கலாம், ஏன்னா அந்த நெட் ரிசல்ட் வருது இல்லையா எலக்ட்ரோ இஎம்எஃப், அதுதான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் அது காப்பராக இருக்கலாம், காப்பர் செல்லாக இருக்கலாம், ஜிங்க் செல்லாக இருக்கலாம், என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்போ அங்கே என்ன சொல்கிறோம், ஃபர்தராக கான்சன்ட்ரேஷனாக யூனிட்டியாக அசியூம் பண்ணிக்கணும். 1 மோலார்னா 1 மோலார், அது ஹைட்ரஜனாக இருக்கலாம் அல்லது வந்து நம்ம ஜிங்காக காப்பராக இருக்கலாம். இப்போ இங்கே நேரஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நம்ம வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வந்து எந்த கான்சன்ட்ரேஷன் வேண்டாம்னு மெஷர் பண்ணலாம், ஹைட்ரஜன் எலக்ட்ரோட கப்புள் பண்ணுறாங்க அப்படின்னு வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் ஃபார்முலா கொடுத்துருக்காரு, EMN + ஓகே M
இது வந்து செல் பொட்டன்ஷியல், இது வந்து ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல். மைனஸ் RT by NF log கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயன். ஆச்சுங்களா? இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் M அதை வந்து சாலிடை யூனிட்டின்னு அசியூம் பண்ணிட்டோம்னா அதே ஃபார்முலாவை இந்த M எடுத்துட்டு 1 போட்டுடலாம். 1 போட்டோம்னா இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் இதனோட வேல்யூஸை. ஆர்ன்றது என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 ஜூல்ஸ் பெர் கெல்வின் பெர் மோல். ஃபேரடே கான்ஸ்டன்ட் வேல்யூ 964876 பெர் மோல். அப்புறம் வந்து டெம்பரேச்சர் இன் கெல்வின் 298 வச்சுக்கோங்க. ஸோ எம்என் வந்து கான்சன்ட்ரேஷன் இப்படி ப்ராக்கெட்டில் போட்டால் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம். இப்போ இதுக்கு சப்மிட் பண்ணோம்னாக்கா we get 0.059. இதை வந்து லாக் டு த பேஸ் 10 மாற்றணும்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, அப்புறம் இந்த 2 என்னன்னாக்கா வேலன்சி, அதாவது 2 ஜிங்க்கும் காப்பருக்கும் வந்து வேலன்சி 2 இல்லையா? அதாவது ஆமாம், அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி Cu2 ப்ளஸோ Zn ப்ளஸோ வருது இல்லையா? அப்போ 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? அதனால் வந்து 2ன்னு போடுறோம். ஸோ இதுதான் இப்போ நான்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஃபர்தராக இதை வச்சு வேறு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு செல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணலாம். டேனியல்சனுடைய செல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணலாம். இந்த நான்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல், அது வந்து 1.10 வோல்ட் மைனஸ் 0.0592 V மீன் வோல்ட் டிவைட் பை N நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இங்கே இந்த டேனியல் செல்லில் வந்து ஜிங்க் 2 எலக்ட்ரானை கொடுக்குது, காப்பர் 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறது, அதனால 2. அப்புறம் லாக் Q அல்லது K. Q வந்து இங்கே எழுதியிருக்கோம், Zn2 ப்ளஸ் டிவைடட் பை காப்பர் 2 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோல்னு எடுத்துக்கலாம். 1 மோல் டிவைடட் பை 1 மோல் வந்து 1. இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறது. ஸோ செல் பொட்டன்ஷியல் is equal to standard potential 1.1 volt, okay, minus 0.0592 divided by 2 log 1. இந்த 1 by 1 போட்டால் 1 இல்லையா? log 1. அப்புறம் அந்த log 1 என்ன ஆகுது? 0. ஓகே, 0. இப்போ 0 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 0.0592 by divided by 2 0 தான் வரும். அப்போ செல் பொட்டன்ஷியல் is equal to standard electropotential minus 0. or cell potential is equal to standard electrode potential that is equal to 1.10 volt. இப்போ நமக்கு வந்து நான்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு டேனியல்சனுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை வந்து நம்ம அந்த ஜிங்க் அண்ட் காப்பர் கப்புளுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு செல்லுடைய எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து நான்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்ம எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷனில் அந்த யூனிட்டி, அதாவது வந்து 1 மோலார்னாலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வேரி ஆகலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே, நம்ம டேனியல் செல் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஜிங்க் செல்லையோ காப்பர் செல்லையோ கப்புள் பண்ணி நம்ம எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது அங்கே எல்லாமே வந்து எல்லாம் வந்து 1 மோலார் அப்படின்னு தான் அசியூம் பண்ணோம். ஸோ அக்கார்டிங் டு நான்ஸ்ட் வந்து அப்படியே அசியூம் பண்ண வேண்டியதில்லை, கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மக்னீசியம் சில்வர் செல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ரியாக்ஷன் மக்னீசியம் சாலிட் 2Ag ப்ளஸ் அதனுடைய சில்வருடைய கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.001 மோலார். இங்கே வந்து 1 மோலார் கிடையாது, 0.001 மோலார். தட் கிவ்ஸ் Mg2 ப்ளஸ் கொடுக்குது அயானு. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.130 மோலார். இங்கே இதுவும் பாருங்கள் 1 மோலார் கிடையாது, 0.13 மோலார் ப்ளஸ் 2Ag. இப்போ நம்ம வந்து என்ன கால்குலேட் இ செல் பொட்டன்ஷியலை கண்டுபிடிங்க. ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் செல் பொட்டன்ஷியல் வந்து 3.17 வோல்ட். நம்ம இந்த டேனியல் செல்லில் பார்த்தா 1.1 வோல்ட், இங்கே இருந்தால் 3.17 வோல்ட். இந்த மக்னீசியம் சில்வர் செல்லுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் 3.17. இப்போ நம்ம வந்து செல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். Mg2 ப்ளஸ் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாச்சு 0.130 மோலார். சில்வர் ப்ளஸ் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 0.001 மோலார் இங்கே கொடுத்துருக்கு ப்ராப்ளத்தில் சில்வர். இப்போ நம்ம டைரெக்டாக இந்த வேல்யூஸை வந்து எந்தெந்த வேல்யூஸு சில்வர் கான்சன்ட்ரேஷன், மக்னீசியம் கான்சன்ட்ரேஷன், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எல்லாமே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து இந்த செல்லுடைய
பொட்டன்ஷியலாக கண்டுபிடிக்கலாம். ஈசல் இஸ் ஈக்குவல் டு ஈசரசல் இங்கே 3.17 கொடுத்துருக்கு, அதை போட்டுருங்க. இந்த ஃபார்முலா RT/F நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம், 0.059 வோல்ட். இப்போ 2ன்றது மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. அப்புறம் வந்து இங்கே Mg2 ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்கு 0.130, சில்வர் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்கு 0.001. இப்போ இதை இந்த போர்ஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு 0.21 வோல்ட் வருது. 3.17லேருந்து 0.21 வோல்ட் கழிச்சோம்னாக்கா நம்ம வந்து இந்த வேல்யூ 2.96 வோல்ட். இது என்ன, இதுதான் இந்த செல் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் மக்னீசியம் சில்வர் கப்பல். சரி, நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.